திருச்சிற்றம்பலம். பைரவாய நம. 2008வது வருஷத்தில் முதல் முறையாக வந்து மாலை அணிவிஞ்சு பால்குடம் எடுத்து பைரவாஷ்டமி அன்னைக்கு வந்து பால்குடம் எடுத்து பாலபிஷேகமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு ஒரு 30 நாளைக்குள்ளார எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார் சாமி. தொழிலில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்தனோ அதே லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். குடும்பத்தில் வந்து ஒரு சில சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள் இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அது எதுக்காகன்னு சொன்னால் பொருளாதார சிக்கலில் அந்த மாதிரி இருந்தது. அதையும் வந்து அப்பயே உடனடியாக தீர்த்து வச்சுட்டாரு. அந்த டைமில் இருந்து இன்னை வரலையும் வந்து கிட்டத்தட்ட 14 வருஷமாக வந்து நம்ம மாலை போட்டு இந்த மாதிரி விரதம் இருந்து வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வருஷம் வந்து மாலை அணி வைக்கும்போது சந்தன நேர் வேட்டியில் சூளத்தோட பைரவா அப்படின்னு சொல்லி பொறிக்கப்பட்டுள்ள வேஷ்டியை வந்து ஆரம்பத்தில் வந்து கட்டியிருந்தோம். சாமி இதை அணிஞ்சிக்கணும்னு சொன்னார். 8 வருஷம் மாலை போட்டவங்க வந்து கருப்பு நிற ஆடையில் வந்து பைரவான்னு பொறிக்கப்பட்ட எழுத்தில் வந்து வேட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தால் சாமி சொன்னதுனால இந்த கருப்பு வேட்டி பைரவான்னு பொறிக்கப்பட்டுள்ள கருப்பு வேட்டியை வந்து அணிஞ்சிட்ருக்கோம். பைரவ நிலையத்துக்கு வந்து ஒரு சாமியை பார்த்து நான் வந்து 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சாமியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் பார்த்த உடனே ஒரு எங்களுக்காக வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி, எங்கேயோ ஒரு பெரிய ஒரு உலகத்தை பார்த்த மாதிரி அப்பயே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு குறுகிய காலத்தில் 1 மாதம் 2 மாதத்துக்கு அந்த கேப்லேயே வந்து எங்களுக்கு ஆன்மீகம்னா என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்து எங்களுக்கு படிப்படியாக வந்து கொஞ்சம் புரிய வச்சார். அப்போ நாங்கள் வந்து சாமிகிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கணும், நிறைய ஆன்மீகத்தை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் வந்து நம்மளும் வந்து ஒரு மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கி வந்து இந்த 18ஆம் ஆண்டுக்கு வந்து நாங்கள் நின்று இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து எங்களுக்குள்ளார வந்து ஒரு மாற்றத்தையும் எங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு நன்மைக்காகவும் நிறைய வந்து நாங்கள் கேட்ட கோரிக்கை, அதாவது சாமிகிட்ட ஒரு விண்ணப்பம் வைப்போம். பெரிய ஆசையெல்லாம் நாங்கள் விண்ணப்பம் வைக்க மாட்டோம், அதெல்லாம் சாமியே சொல்லாமையே நிறைவேற்றிடுவார். ஆனால் எங்களுக்கு முக்கியமான வந்து எங்களுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது சாமி, எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட சொல்லிவிட்டு திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு வீடு வாசல் எதுவுமே கிடையாது. சாமி எங்களுக்கு ஒரு வீடு வாசல் கூட இல்லைங்க சாமி, வாடகை வீட்டில் தான் இருக்கிறோன்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 3 ஆண்டுகள் கழித்து வந்து எங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு இடம் பார்க்கணும் வாங்கணும்னுவார். சாமி இடம் பார்த்து வாங்கி நாங்கள் வந்து இன்றைக்கி வீடு கட்டக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் சொல்லும்போது நீங்கள் செய்யுங்க, சாமி எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வந்து ஒரே வருஷத்தில் வந்து இடம் வாங்கி வீடும் கட்டியாச்சு. அந்த இடத்துல வந்து நாங்கள் எப்படி வீடு கட்டணும், இடம் வாங்கணுன்றது எங்களுக்கே தெரியல. சாமியினுடைய அருளால் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 14வது ஆண்டு வந்து நாங்கள் வந்து சாமிகிட்ட நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கோம். அது இல்லாமல் எங்களுடைய பசங்க 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பையன் இருக்கான். இந்த 2 பேரையும் நல்ல வழியில் படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து நாங்கள் நினச்சி பார்க்காத இடத்துல வந்து திருமணம் பண்ணி கொடுத்து பையனை வந்து இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிட்ருக்காம. இதுக்கு எல்லாமே வந்து காரணம் எங்களுடைய திரு பைரவ சாமிகள் தான். நம்ம வாழ்கிற பகுதியில் வந்து இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகவரி ஒரு மனுஷனுக்கு வந்து கிடைக்காத ஒரு இது இருக்குது. எனக்கு வந்து படித்து யாருக்கும் விமலநாதன்னா யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து என்னுடைய தொழில் முறையிலையும் என்னுடைய வாழ்க்கை முறையிலையும் என்னுடைய உறவு முறையிலையும் தெரிகிற அளவுக்கு வந்து சாமி என்னை வச்சிருக்கிறார் இன்னைக்கு. அதுக்கு காரணம் வந்து எங்கள் சாமி தான். எனக்கு அம்மா, அப்பா, சொந்தம் பந்தம் எல்லாமே வந்து எங்களுடைய சாமி மட்டும்தான். திரு பைரவ சாமிகள் மட்டும்தான்.